ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தர்பார் சமையல். இன்றைக்கி ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன். கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு சேர்க்க வேண்டிய மசாலா பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஜீரகத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1 கப் தயிர், 2 மீடியம் சைஸில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், 100 ml ஆயிலும் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். தேவையான உப்பும் சேர்த்து பிசைந்து விட்டுக்கோங்க. இது ஒரு அரை மணி நேரம் ஓரமாக இருக்கட்டும். இப்போது ஒரு பேன் வச்சு அதில் 100 ml ஆயில் சேர்த்துருக்கேன். அது கூட 2 துண்டு பட்டை, 3 கிராம்பு, பிரியாணியில் 2 போட்டிருக்கேன். 4 பெரிய சைஸ் வெங்காயம் பொடியஸாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுதும் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது அது கூடவே ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையும் சேர்த்து அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறமாக வந்த பிறகு தான் அந்த சிக்கன் சேர்த்துக்கணும். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வந்தால் போதும். இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம சேர்த்து அந்த மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த சிக்கனை மசாலாலாம் போட்டு சேர்த்து வச்சிருந்தோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த சிக்கன் மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா கலரை விட்டுக்கலாம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்க்கலை, நான் வெறும் தண்ணி சேர்க்காமல் சிக்கன் கிரேவி தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு, சப்பாத்தி, ரொட்டி, நான் இந்த மாதிரி ஐட்டத்துக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். டாபா ஸ்டைலில் தான் நம்ம செய்ய போகிறோம். எந்த ஃபுட் கலரும் ஆட் பண்ண போகிறதில்ல. அதில் உள்ள கலரே தான் அப்படியே தான் இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து தான் நம்ம இப்போ இது எடுக்கிறோம். பாருங்கள், எந்த ஒரு ஃபுட் கலருமே நான் சேர்க்கல. எந்த அளவுக்கு கலர் கொடுத்துருக்கு பாருங்கள். ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். டாபா ஸ்டைலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வீட்லேயே நம்ம செஞ்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாகவே இருக்கும். ஓகே, இது நல்லா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கொத்தமல்லி, அதாவது மல்லித்தலையை போட்டு எடுத்து வச்சிடலாம். சூப்பரான டாபா ஸ்டைலில் சிக்கன் கிரேவி ரெடி.